15 இங்க பார்க்கும்போது அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது. பின்னே ஏன் ஒருவனே படைத்தா தேவபக்தி உள்ள சங்கதி பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதிலே மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஓகே, இந்த வசனத்துல பக்தி உள்ள சங்கதியாக வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பிள்ளைங்கள் எப்படி வளர்க்கணும்னாக்கா பக்தி உள்ள சங்கதியாக வளர்க்க வேண்டும். நான் ஒரு பாயிண்டா கொடுப்பேன், அது எத்தனை பாயிண்ட் சொல்லணும்னு நீங்க சொல்லணும். அது அப்ப நல்லா கவனிச்சுன்னு வர்றீங்களான்னு நான் பார்க்குறேன். அல்லேலூயா. ஓகே, ஃபர்ஸ்ட் பக்தி உள்ள சங்கதியாக வளர்க்கணும். அப்ப பக்தி உள்ள சங்கதினாக்கா பக்தி உள்ள ஒரு வைராக்கியமாக பிள்ளைங்க நம்ம வளரணும். எப்படி வளரணும்னாக்கா இப்போ சங்கதி சொல்லும் போது இப்போ 2 பிள்ளை, 1 பிள்ளை, 3 பிள்ளைனாக்கா என்ன சொல்றோம்? இது அவங்க அம்மா ஜாடி, இது அவங்க அப்பா ஜாடி, இது இவங்க சைடு, இது அவங்க சொல்றேன் இல்லைங்களா? அப்படிதான் சங்கதி வளரணும். அல்லேலூயா. அப்ப சங்கதினாக்கா அவங்க சைடு என்ன நல்ல விஷயம் இல்லை, அவங்க அப்பா நல்லா ஜெபம் பண்ணுவாரு, அவங்க அவங்க பாட்டி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அதே பக்தி தான் இதுக்கும் இருக்கு. சொல்ற இல்லைங்களா பிள்ளைங்களை? சொல்ற இல்லைங்களா? அப்படிதான் பக்தி உள்ள சங்கதியாக வளர்க்கணும். பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்? பக்தி உள்ள சங்கதியாக வளர்க்கணும். அப்ப நீங்க வளர்க்கும் போது அந்த சங்கதி வரும். அப்போ பிள்ளைங்களை குறித்து பார்க்கும்போது இப்போ எனக்கு ஜூடா ஜோனா இருக்கிறாங்க. ஜூடா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா மாதிரியே பாடுவான், எல்லாமே அவங்க அம்மா டைப்பில். அவன் ஜோனா என் டைப்பு. அப்போ ஜூடா பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் அவனை தூக்கி கொண்டாடுவாங்க. ஜோனா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டு சைடு இருக்கிறவங்கெல்லாம் கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த சங்கதி அந்த சங்கதி பெருகுது பார்த்தீங்களா? அதான் பக்தி உள்ள சங்கதி. அப்போ உங்க பிள்ளைங்களை யாரு இவங்க ஜாடியா வளர்றாங்க, அவங்களுடைய நல்ல குணங்க பயபக்தி, அந்த சங்கதி தான் பக்திக்குள்ள வளரும். அல்லேலூயா. அப்ப பிள்ளைங்க வளர்க்கும் போது பக்தி உள்ளவராக வளர்க்கணும். அப்போ புரியுது இல்லைங்களா எப்படி வளர்றாங்கன்னுட்டு? இப்போ பிள்ளைங்களை ஆண்டு சமூகத்தை ஒப்பு கொடுக்கும் போது அவங்க வளரும் போது இப்படியாக சேர்ந்து வளருவாங்க. புரியுது இல்லைங்களா? அப்ப அப்படிதான் பிள்ளைங்களை வளர்க்கணும். அப்ப அந்த பக்தி உள்ள சங்கதியாக வளரணும் எங்க பிள்ளைங்க. அப்பா அவங்க பாட்டி மாதிரி, அவங்க தாத்தா மாதிரி, அவங்க எப்படி அவங்க ஜபத்தில் இருந்தாங்களோ அதே போல் வரணும். அப்படிதான் ஆண்டு நடத்துவார். எங்க அப்பா எல்லாம் பார்க்கும்போது பயங்கர வயராக்கும். அவரெல்லாம் பிடிச்சா ஒரே காலம் இருப்பார் விசுவாசத்துல. இப்ப நமக்கு பேர் அப்படிதான், அவங்க அப்பா மாதிரியே உள்ள செய்யறாரு, அவங்க அப்பா போலே ஆயிட்டாரு அவரு அப்படின்னுவாங்க. இது எப்படி பக்தி உள்ள சங்கதி வளருது. அப்ப பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? கவனிக்கிறாங்க. கவனிக்கும் போது அப்படியே அவங்களும் கடைபிடிக்கிறாங்க. எங்க அப்பா கிட்ட சில குணங்களை நான் ஏற்றுக்கொள்ளணும். எங்க அப்பா எல்லாம் எங்க பாட்டி இறந்து போகும்போது அவர் தரிசனத்தை பார்த்தாரு. அம்மா இறந்துறாங்க. அப்பெல்லாம் செல்போன் கிடையாது, SMS கிடையாது, ஒன்றும் கிடையாது. லேண்ட்லைன்ல கால் பண்ணதான் அவங்க வரணும், இல்லைன்னாக்கா தெரியணும். இவர் ஊழியம் சொல்லிட்டு ஃபுல்லா போவார் எல்லா பக்கம். அடக்கம் பண்ணிட்ட பிறகு தான் இவங்க வந்தார் வீட்டுக்கு. அவர் அழுல. ஏன் அழுலனாக்கா அவர் சொல்லுவாரு, எதுக்கு அழுணும்? அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, பரலோகத்தில் இருக்கிறாங்க. அதே தான் எனக்கு அவர் எங்க அப்பா கற்றுக் கொடுத்துருந்து, யார் செத்தாலும் அழக்கூடாது, ஏன்னா உயிரோடு ஆண்ட சமூகத்தில் இருக்கிறாங்க. ஏன் அழுவுறீங்க? வேதம் சொல்லுது. இப்போ புத்தி இல்லாதவங்க தான் அழுவாங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அழக்கூடாதுன்னுட்டு கற்றுக் கொடுத்து அவர் நடந்தாரு. அதை ஃபாலோ பண்ணிதான் நானும் கடைபிடிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இருக்கும், வேதனை இருக்கும், மனுஷனுக்கு வேதனை இருக்கும், வேதனை இருக்கும், அந்த மனபாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்படியே காத்து கொடுக்குறாரு. நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இவ்வளவு கல் மனசாகணும், அழுவே வராதான்ட்டு. நான் நினைச்சா அழுன்னு கூட அழ முடியாது. ஏன்னா ஆண்டவர் அப்படி பாதுகாத்துக்கிறார். அல்லேலூயா. அவர் சேட்டைகளை தாங்குறாரு சொல்றாரு இல்லைங்களா? அந்த வசனம் அதுதான். அந்த வசனம் தாங்குறாங்கனாக்கா நீ நினைச்சா கூட அழ முடியாது. அவர் வசனம் அப்படி நம்மளை பலப்படுத்துது. துக்கத்தை வெளியே கொண்டு வரவும் முடியாது. ஆனா ஆண்டவர் வசனம் நம்மளை அப்படி தாங்குது. அல்லேலூயா. அப்படின்னா செய்யற நம்மளை தாங்கி நடத்துறாரு. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை அதுல பாதுகாத்து நடத்துறாரு. அதுதான் வசனத்துல ஜெபத்துல வளரணும். அப்ப பக்தி உள்ள சங்கதியாக பிள்ளைங்களை
வளர்க்கணும். பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகுதுங்க, ஜென்ரேஷனு அந்த பக்தி வைராக்கியம் வருது இல்லைங்களா? பிள்ளைங்களுக்கு அப்படியே வரணும். ஏன்னா உங்களோடு இருந்தக்கூடாது, நான் விசுவாசம் இருந்தேன், அது உங்களோட நிற்கணும், அது அப்படியே பிள்ளைங்களுக்கு தொடரணும், அப்படியே பிள்ளைங்களுக்கு தொடரணும். ஓகே, அடுத்தது சங்கீதம் 112:2 வாசியம். செம்மையான வம்சமாக வளர்க்க வேண்டும். செம்மையாக, சூப்பராக. அப்போ செம்மையாகனாக்கா நன்றாக வம்சமாக வளரணும். பிள்ளைங்கனாக்கா பிள்ளைங்க சங்கதி அப்படியே வளரணும் செம்மையாக. அப்பா இவங்கெல்லாம் பெஸ்ட்டுப்பா, இவங்கெல்லாம் கரெக்டாக அந்த பிளட் ரிலேஷன் இருக்கு பாரு, அது அப்படி சூப்பராக வர்றாங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, சாட்சி சொல்கிறாங்க இல்லைங்களா? அண்ணன் மாதிரி பிள்ளைங்க வளரணும், வம்சம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருனாக்கா, ஆண்டவருக்கு வார்த்தையின் கீழ்ப்படினாக்கா அதுன்னு பிள்ளைங்க வளரணும் வைராக்கியமா. ஆண்டவர் வார்த்தை சொல்லும்போது செம்மையான வம்சம் வளர வேண்டும், பலத்த சங்கதியாக வளர்க்க வேண்டும். சங்கீதம் 112. சங்கதி பூமியில பலத்திற்கும் செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ பூமியில பலத்த சங்கதியாக வளர வேண்டும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், வைராக்கியமா. இதெல்லாம் எப்படி ஸ்ட்ராங் ஆகும்? உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க எப்போ ஜெபம் பண்றீங்க, நீங்க எப்படி பைபிள் வாசிக்கிறீங்க, எப்படி நீங்க உண்மையா இருக்கிறீங்க, இதெல்லாம் யார் பார்க்குறாங்க? குடும்பத்தில் பிள்ளைங்க பார்க்குறாங்க. பிள்ளைங்களை பார்த்து என்ன செய்கிறாங்க? அவங்க பார்த்து அதேபடி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போது அவங்க பலத்த சங்கதியாக வளரணுன்னாக்கா சாட்சி இருக்கணும் குடும்பத்தில். அல்லேலூயா. இப்போ குடும்பத்தில் சாட்சி இருக்கும்போது பிள்ளைங்க வளர வளர சூப்பராக என்ன பண்ணுவாங்க? முன்னுக்கு வருவாங்க. அப்போது பலத்த சங்கதியாக வளரணும். அப்போ பிளட் ரிலேஷனில் ஊறணும் இல்லைங்களா? வைராக்கியம். எப்படி ஆர்மியில் பார்க்கும்போது அப்பா யுத்தத்துக்கு போகும்போது அங்கே போரில் இறந்துட்டாக்கா அந்த பிளட்டு அந்த ஆர்மி பசங்களுக்கு தான் இன்னும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வைராக்கியம் அவனுக்குள்ளே இருக்கும். எங்கள் அப்பாவை கொன்னாங்கல்ல, எங்கள் அப்பா இறந்தாங்கல்ல, நானும் விடமாட்டேன் என் தேசத்துக்காக. அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ள அந்த பிளட் ரிலேஷன் இருக்கும், பயங்கர வைராக்கியம். அதனால தான் அவங்க பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஆர்மியில். சும்மா எல்லாரும் சேர்த்துக்க மாட்டாங்க அங்கே. ஏன்னா அந்த பிளட் ரிலேஷன் சொல்லும் போது அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ள இருக்கும், அந்த பிளட் ரிலேஷன் இருக்கணும். அப்பா எங்கள் அம்மா இப்படி ஜெபம் பண்ணாங்க, எங்கள் அப்பா இப்படி ஜெபம் பண்ணாங்க, நாங்களும் இப்படி தான் இருக்கணும். அந்த சாட்சி இப்போ நம்ம சொல்கிறோம், அவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்க, ஆனால் அவங்க சொல்கிறது கடைப்பிடிக்கிறோமா? இல்லைங்களா? சாட்சியாக வாழ்ந்தாங்க, அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணால் அப்படி இருக்கும்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம கடைப்பிடிக்கிறோமா? அதுதான் சொல்கிறது இல்லை, கடைப்பிடிக்கணும். அல்லேலூயா. அப்போனா பலத்த சங்கதியாக வளரணும். அப்போது 1 சாமுவேல் 2:26 பார்க்கணும். தேவனுக்கு பிரியமாக வளர்க்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வளர்க்க வேண்டும். அப்போ இங்க சாமுவேல் என்னும் பிள்ளையாண்ட பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கு மனுஷனுக்கு பிரியமாக நடந்து கொண்டான். அப்போ சாமுவேல் அண்ணால் அவங்க தாய் என்ன பண்ணாங்க? 6 மாசம் குழந்தைய இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது அந்த குழந்தை ஆண்ட சமூகத்தில் வளருது. பிளஸ் மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ குழந்தை வளரும் போது தேவனுக்கும் மனுஷனுக்கும் எல்லாருக்கும் பிரியமாக வளரணும், தேவனுக்கு பிரியமாக வளர்க்க வேண்டும். முதல் தேவனுக்கு, அப்போ தேவனும் மனுஷனுக்கும் எல்லாருக்கும் பிரியமாக பிள்ளைங்க வளருவாங்க. சாமுவேலெல்லாம் 6 மாதத்தில் பால் குடிக்க மறந்து 6 மாதத்தில் கொண்டு ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதமாக நடத்துவார். அப்போ 26 பார்க்கும்போது சாட்சியாக வளர்க்க வேண்டும். அப்போ சாமுவேல் என்னும் பிள்ளையாண்ட பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கு மனுஷனுக்கு பிரியமாக நடந்து கொண்டான். சாட்சி வேணும், சாட்சியாக அப்படி வல்லமையை எடுத்து பயன்படுத்துவார். இப்போ இந்த தீர்க்கதரிசி சாமுவேல் வரும்போது ராஜாங்களும் நடுங்குவாங்க. அப்படியே ராஜாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சாமுவேலை கேட்டு தான் எதுவும் செய்வாங்க. அண்ணன் மாதிரி ஆண்டவர் வளர்க்கறது. அல்லேலூயா. ஆண்டவர் வளர்த்தா அப்படி வளர்ப்பார் அவர். இப்போ நாங்களும் வளர்த்தா என்ன பண்ணுவோம்? என் பையன் இன்ஜினியர் ஆகணும், என் பையன் டாக்டர் ஆகணும், ஏன்னா அவனுக்கு லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும், ஆர்மி ஆகணும். பெற்றவங்க இப்படி தான் வளர்க்கணும்னு. ஆனால் ஆண்டவர் வளர்க்க அதுக்கு மேலே. அல்லேலூயா. ராஜாங்களும் இப்போ தான் வந்து அது ராஜா கூட சாமுவேல் தான் ஆண்டவர் சொல்லி ஏற்படுத்துந்து. அதுக்கு முன்னாடி ராஜாலாம் கிடையாது. அப்போ தீர்க்கதரிசி பார்த்தாலும் எல்லாம் நடுங்குவாங்க, அப்படியே ஊரே நடுங்கும் அப்படியே. அப்போ இந்த ஜனங்க கேட்பாங்க, எங்களுக்கு ராஜா வேணும்,
நமக்கு ராஜா வேணும், ஆண்டவர் கேட்டு கொடுங்கோ சொல்லுங்கோன்னு. இப்போ சாமுவேல் சொல்வார் கேட்டுது. ஆண்டவர் சொல்வார், ராஜா ஏற்படுத்தினாக்கா உங்கள் சொத்துங்களெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்போ அவர் ஒரு அரை மணி கொடுத்து அவங்கள வைக்கணும். அவங்க ரூல் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த கஷ்டம் பரவாயில்லையா? ஜனங்க இல்லை, எனக்கு ராஜா வேணும். ஓகே, வேணுமா ராஜா? அப்போ தான் சவுலை அபிஷேகம் பண்ணி சவுல் ஃபர்ஸ்ட்டு ராஜாவாக்குறாங்க. ராஜாவாகி அப்போ தான் இந்த ராஜாங்கள்லாம் வரும்போது தான் அப்புறமா தான் இப்போ மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்னுட்டு ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வளர்த்த எப்படி வளர்க்கலாரு? ராஜாங்களை ஏற்படுத்துறதுக்கு ஆண்டவர் வார்த்தை கொண்டு செய்கிறாரு இல்லைங்களா? அப்போ வளர்த்த ஆண்டவர் ஒப்பு கொடுத்தானாக்கா அப்படி வளர்ப்பார் ஆண்டவர். அப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, இது உம்முடைய குழந்தை ஆண்டவரே, நீங்கள் பார்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும்போது சாட்சியாக ஆண்டவர் வளர்க்குவார். சாட்சியாக வளருவாங்க பசங்க. அது இல்லாமல் தேவன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வளர்க்க வேண்டும். பிள்ளைங்களை தேவன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வளர்க்க வேண்டும். 1 சாமுவேல் 1:28 வாசிக்கும் போது, ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடி நாள் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். பார்த்தீங்களா? 6 மாச குழந்தை அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். 6 மாச குழந்தை ஆண்ட சமூகத்தில் அங்க பணிந்து கொண்டான் வசனம் சொல்லுது இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போ பணிந்து கொண்டான்னு சொல்லி இங்க பார்க்குறோம். அப்போ 6 மாச குழந்தைக்கு தெரியுது தேவ சமூகத்தை வந்திருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம், பணிந்து கொண்டான்னு இங்க பார்க்குறோம். அப்போ அந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ அண்ணால் மனம் மாறல. அவங்க கிட்ட கண்ணீர், அவங்க ஜபித்தது, அது வேதனை, மற்றவங்க சொல்லு கேட்க முடியாம எவ்வளோ வேதனையோடு அந்த சமூகம் ஜெபம் பண்ணும்போது பிள்ளை கொடுத்த உடனே 6 மாசம் ஆனோடனே எட்டு ஆலயத்துக்கு விட்டாங்க. ஆண்டவரே, இது உம்முடைய குழந்தை ஆண்டவரே. ஆனால் இப்போ இருக்கிற என்ன பண்ணுவாங்க, மனுஷன் மாறிடுவாங்க, பொறுத்தனை பண்ணிட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க, ஜம்ப் ஆகிடுவாங்க. அப்போ சொன்னேன், இப்போ பார்க்கலாம். ஆனால் இங்கே மாறல. அப்போ சொன்னபடியே அவங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரே வளர்க்கிறார். அல்லேலூயா. அப்போ பிள்ளைங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உன் சித்தத்தும்படி ஒப்பு கொடுக்குறேன். சிலர் நான் ஊழியக்காரருக்கு ஒப்பு கொடுத்துட்றேன்னு அது போக அது பெரிய ஒரு ரவுடியாக போயிட்டு அது கேட்டாக்கா, இல்லை நான் குழந்தை சின்ன வயசில் ஒப்பு கொடுத்துட்டேன், அவன் போகிற போக்க பார்த்தா ரவுடியாக போயின்னுக்கிறான். ஏன்னா வளர்க்குறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்க முக்கியம் இல்லை, ஆண்டவர் வார்த்தையில் வளர்க்கணும். அப்போது ஒப்பு கொடுத்தீங்களா, ஆண்டவர் சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரை. அவங்க என்னதான் படித்தாலும் சரி, என்னதான் பண்ணாலும் சரி, ஆண்டவர் கூப்பிட்டா ஓடி வந்துடணும். அல்லேலூயா. நான் எங்கள் பசங்களுக்கு அப்படி தான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா படிங்க, நல்லா பண்ணுங்க. நாங்கள் இங்கே வேலை செய்கிறேன், நான் புல்லட் வாங்குறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நீ என்னன்னா வாங்கு. ஆண்டவர் கூப்பிட்டா ஓடி வந்துருக்கு. அவ்வளோதான். அல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்த்துக்குவார். அந்த காலிங்கு அதெல்லாம் கூப்பிடுறதால் அவர் பார்த்துக்குவார். அவர் சூப்பராக ரெடி பண்ணுவார். நம்மளே ரெடி பண்ணார் ஆண்டவர். பசங்களை ரெடி பண்ண மாட்டாருங்களா? ரெடி பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவங்க என்ன ஆண்டவர் வச்சுக்க அதான் வைப்பார், செய்வார். இப்போ தேவ சித்தம் சொல்லும் போது பாருங்க, சங்கீதம் 139 சாம் 139:16 அந்த வசனத்தை பார்க்கும்போது, தாய் கருவில் உருவாக்கும் முன்னே குழந்தை தெரிந்து கொண்டு ஜீவ புஸ்தகம் எழுதிட்டார் அவர். இந்த குழந்தை இப்படிதான் வளரும், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் அதோடைய திட்டங்களை எழுதிட்டார் ஆண்டவர். திட்டத்தை எழுதிட்டு தரிசனம் கொடுத்துட்டார் உருவாக்கும் முன்னே. அப்புறமா தான் குழந்தை கொடுக்குறாரு. அப்ப அந்த குழந்தை வளரும் போது இது ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, பிளான் பண்ணுகிறாரு. இது என்ன ஆகணும் எல்லாமே பிளான் பண்ணுகிறாரு. இப்ப ஆண்டவர் சித்தத்துப்படி வளர்க்கும் போது தான் அந்த சித்தம் நிறைவேறணும். கரெக்ட் இல்லைங்களா? ஆண்டவரே, வாழ்க்கையில சித்தம் என்ன இருக்கு அதுதான் இங்க நிறைவேறணும் குழந்தை வாழ்க்கையில. அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன வச்சிருக்காரு தான் நிறைவேறும். அது நிறைவேறதுக்கு கரெக்டான வழியில் கொண்டு போகணும். கொண்டு போகும்போது பார்க்கும்போது, அப்பா இது ஆண்டு சித்தம்ப்பா, இது ஆண்டு சூப்பராக அவர் பார்த்துக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்ட் இல்லைங்களா? அப்போ குழந்தை புஸ்தகம் எழுதிட்டாரு, ஜீவ புஸ்தகம் எழுதியிருக்கிறாருனாக்கா, புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாருனாக்கா ஆல்ரெடி பிளான் பண்ணுகிறார் குழந்தைக்கு. அப்போ அந்த நிறைவேறும். அந்த சித்தத்தின்படி
ஒப்பு கொடுத்து வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தெரியுது இல்லைங்களா? ஓ, ஆண்டவர் ஆல்ரெடி பிள்ளைங்களுக்கு குறித்து கவலை இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்க என்ன ஆவாங்களோ என்ன இல்லை. நீங்கள் டெய்லி செய்ய வேண்டியது வசனத்தையோ அவங்க நல்லதை போதிச்சு அவங்க ஜெபம் பண்ணி வச்சு நல்லது சொல்லி கொடுத்துன்னு வந்து தான் போதும். அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். அவர் என்ன ஆவாங்க ஏதாவாங்க எல்லாம் சூப்பராக ஆண்டவர் என்ன பண்ணுவார், பிளான் பண்ணி நடத்துவார். அதுக்கு கவலையே வச்சக்கூடாது. ஆண்டு சமூகத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் சொல்றது நல்ல விஷயம் சொல்லிட்டேன், என்னால் முடிஞ்சது என்ன, தாயாய் என்ன செய்யணும், தகப்பனா என்ன செய்யணும், கடமை பண்ணிட்டேன், மீதி நீங்கள் பார்த்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம எதுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிறாருனாக்கா நம்ம கண்காணிக்க வேண்டும். பிள்ளைங்களோடு இருக்கணும். அவங்க எப்படி வளர்றாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் கவனித்து சரி பண்ணி கொண்டு போகணும். அதுதான் பெற்றவங்களுடைய கடமை. சில என்ன பண்ணிடுறாங்க, தூங்கி போய் ஹாஸ்டலில் போட்டுடுறாங்க. ரொம்ப தொல்லை தாங்க முடியல, ரொம்ப டார்ச்சர். அதுக்கு ஆர்டர் கொடுத்தாரு. எதுக்கு ஆர்டர் தெரியாதா? அவன் ஹாஸ்டலில் போட்டு வளர்க்குவாங்க. 10th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிடும், +2 முடிஞ்சிடும், கல்யாணத்துக்கு வரும்போது பிடிப்பாங்க. நான் கட்டுற பையன் தான் கட்டு. அப்போ தான் அது ஃபைட் பண்ணும். நீ வளர்த்த என்ன, உன் அன்பு நீ காமிச்சியா, நீ தூக்கி போய் ஹாஸ்டலில் போட்ட, இப்போ நீ சொல்கிறது நான் கேட்கணுமா இல்லைங்களா? பசங்களை கூட இருந்தே பார்த்துக்கணும். அல்லேலூயா. நான் ஹாஸ்டலில் விடுறேன், நான் பெரியம்மா வீட்டில் விடுறேன், ஆயா வீட்டில் விடுறேன், அதுக்கு ஆர்டர் கொடுத்த கொண்டு குழந்தை. நான் இங்கே விடுறேன், நான் அங்கே விடுறேன், அதுக்கு ஆர்டர் கொடுக்கல குழந்தை. உன் குழந்தை நீ தான் வளர்க்கணும். அல்லேலூயா. உன் குழந்தை நீ தான் பார்த்துக்கணும். கஷ்டமோ நஷ்டமோ என்னாவோ நீ தான் பார்த்துக்கணும். பாடு என்ன செய்வார், அவர் சித்தம்படி நடத்துவார். அல்லேலூயா. பாடு சித்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் வளர்க்கும் போது ஆண்டவர் கூட இருந்து சூப்பராக நடத்தின்னு போவார். அதான் கண்காணிக்கணும். சில நேரத்தில் கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, தனியாக விட்டுறக்கூடாது. சிலர் அதுவே இது கூட இருக்குன்னு சொல்லிட்டு பேர் தான் இருக்கிறது, பசங்கிட்ட இருக்கவே மாட்டாங்க. காலையில் தூங்கிக்கும் போது வேலைக்கு போவாங்க, திரும்ப வரும்போது குழந்தை தூங்கிக்கும் போது வருவாங்க. அது என்ன பிரயோஜனம்? அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. கூடவே இருந்து பார்க்கணும். அல்லேலூயா. நான்லாம் ஜோனா 2.5 வயசு 3 வயசு FCG விட்டுருந்துலேருந்து கூடவே இருக்கிறேன். ஸ்கூலுக்கு மட்டும்தான் நம்மளை பிரிஞ்சு இருப்பானுங்க, மீதி நேரம்லாம் என் கூட தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஏன் சொல்கிறேன்னாக்கா, நம்ம பின்னாடியே கண்காணிச்சுன்னு வரும்போது நல்லது கெட்டதெல்லாம் சரி பண்ண முடியும். சிலதெல்லாம் கெட்டதெல்லாம் பிடிச்சின்னு வருவாங்க. அவங்க அப்படி பேசுகிறாங்க, அது மாதிரி பேசுகிறேன், இந்த நாங்கள் பேசாத வார்த்தை எது பேசுகிறீங்க, நாங்கள் வீட்டில் இது பேசுறது இல்லையே, எப்படி பேசுகிறீங்க, கப்புன்னு பிடிச்சிருது. சரியாயிடுறாங்களா? இப்போ நீங்கள் பார்க்கலனாக்கா எப்படி சரியாவாங்க? சரியாக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. எங்கள் அப்பாவா, அவர் காலையில் போனால் நைட்டு வருவார், அப்படி இருக்கக்கூடாது. அவர் அங்கே எங்கேயோ இருப்பார், அவரெல்லாம் கண்டுக்க மாட்டார். அப்போ என்ன ஆகுனாக்கா பிள்ளைங்க கெட்டு போவாங்க. பெருசாகவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறது தான் கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறத கேட்கும்போது காசில் கை வைப்பாங்க, பர்ஸில் கை வைப்பாங்க, பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். நீ கூடவே வளர்க்கும் போது, கஷ்டத்தை புரிஞ்சுன்னு வளரும் போது பசங்களுக்கு தெரியும், இல்லை கேட்கலாம், அப்பா கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா வானம். அது எப்படி இருக்குங்க வளர்ப்பு? அப்படி வளர்த்துன்னு வரணும். அடம் பிடிக்க கூடாது. அடம் பிடிச்சானாக்கா என்ன ஆகும், வீட்டில் எல்லாம் ரெண்டாகும். அடம் பிடிக்காது. இதெல்லாம் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒன்னஸ் இருக்கணும் குடும்பத்தில். இதெல்லாம் வரணும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். இங்கே பாருங்க, லூக்கா 2:23 நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இயேசு கிறிஸ்து இங்கே பிரதிஷ்டை செய்கிறாங்க, குழந்தை ஒப்பு கொடுக்குறாங்க. மரியாள் ஜோசப் இங்கே ஒரு பாரிவாளம் எடுத்து அங்கே சாக்ரிஃபை பண்ணுறாங்க, பலி செலுத்தி ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா பரிவாளம் சொல்லும்போது, இந்த பேர்ட்ஸ் சொல்லும்போது ஏழையாக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க, இந்த பாரிவாளம் இந்த பேர்ட்ஸ் சாக்ரிஃபை பண்ணுவாங்க. நல்லா வசதியாக இருக்கிறவங்க காளை மாடு அப்படியெல்லாம் பலி செலுத்துவாங்க. அதுதான் அதில் பார்க்குறோம். ஆனாலும் தேவ சித்தத்தை அங்கே என்ன செய்கிறாங்க, ஆனால் இயேசுக்காக இங்கே பண்ணல, இவங்க பெற்றவங்க என்ன கடமை அது செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன், நான் பிள்ளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்கும்போது அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பிள்ளை பெற்றுக்கணும், நம்ம அப்படியே வளர்க்கணும், அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. 6 மாதம்
6 மாதத்துக்குள்ளே குழந்தை என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இது உம்முடைய குழந்தை, இது நீங்கள் கொடுத்த குழந்தை, இது நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிரதிஷ்டை செய்கிறது இது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போ குழந்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, குழந்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். குழந்தை ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, ஒழுங்காக வளர்க்கணும், ஒழுங்குபடுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ப்ரோவர்ப்ஸ் 13:24, பெருமை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டி இருக்கிறான். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது பிள்ளைங்க செல்லமாக வளர்க்குறேனாக்கா உங்கள் பிள்ளைக்கு யார் சத்துருனாக்கா நீங்கள் தான் சத்துரு. பிள்ளைங்களுக்கு கெட்டு போகிறதுக்கு காரணம் நீங்கள் தான். செல்லமாக கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்து, கெட்டதெல்லாம் அழக்கூடாது, அப்படியே அவன் கையில் தாங்கி அப்படி பண்ணாக்கா சத்துரு யாருன்னா நீங்கள் தான் சத்துரு. வசனம் சொல்லுது, நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிச்சுட்டு வளர்க்கணும். ஒரு உண்மையான அப்பானாக்கா எப்படி தருங்களா? தப்பு பண்ணால் அடி உள்ளோம். சின்ன குழந்தைனாக்கா ஒரு ஏஜ் வரைக்கும், அதுக்குன்னு எல்லா ஏஜில் அடிச்சுக்க முடியாது. ஒரு சின்ன ஏஜ் வரைக்கும் தப்பு செய்ய அடி உள்ளோம். அடித்தா தான் சரி, அவங்க தான் கரெக்டான அப்பா. ஏன்னா தப்பு மறுபடியும் செய்யக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அடித்தா தான் அங்கே தான் சரியான அப்பா. செல்லமாக வளர்க்குறவங்க சரியான அப்பா கிடையாது. தப்பு செய்கிறாங்க. செல்லமாக வளர்க்கும் போது உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு தப்பு செய்யும் போது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தான் வேதனை பண்ணணும். அப்போ கண்டித்து ஸ்ட்ரிக்டாக வளர்க்கும் போது அப்போது பிள்ளைங்க நல்லா வளருவாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு வயசு வரைக்கும், ஒரு 12 வயசு வரைக்கும் நீங்கள் அடித்து வளர்க்கும் போது கரெக்டாக இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் அடிக்கணும் அவசியம் கிடையாது. அன்பாக சொன்னாலே கேட்டுக்குவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அடித்து வச்சுருக்கீங்க, கண்டித்து வச்சுருக்கீங்க, இல்லைங்களா? உங்கள் பயம் இருக்கும். உங்கள் பயம் இருக்கும்போது பசங்க என்ன பண்ண ஒழுங்காக வளருவாங்க. இல்லைனாக்கா அவங்க இஷ்டப்படி செய்யும்போது அதுக்கெல்லாம் நானும் செய்யணும், நம்ம விட்டு கொடுக்குறதா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் பயபக்தி இருக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்க ஆண்டவரே கரெக்டாக சங்கமத்தில் ஒப்புடுக்கிறோமாப்பா, கரெக்டாக இருக்கணும் ஆண்டவரே. இதெல்லாம் அர்ப்பணிப்பு, இதெல்லாம் அர்ப்பணிப்பில் இருக்குது. இதெல்லாம் அர்ப்பணிப்பில் வச்சுட்டு ஆன சம்பந்தம் ஒப்பு கொடுத்து நம்ம பசங்களை வளர்க்கணும். அல்லேலூயா. கரெக்டாக வளர்க்கணும், சரியாக வளர்க்கணும். நீங்கள் சரி பண்ணலனாக்கா, செல்லமாக வளர்த்தீங்கனாக்கா, நீங்கள் சரி பண்ணனாக்கா மற்றவங்க சரி பண்ணுவாங்க. நான் என் பசங்க சொல்லுவேன், ஏய் இது சொல்கிறது கீழ்ப்படிங்க. இப்போ நான் சொல்கிறது கீழ்ப்படிங்கனாக்கா மற்றவங்க சொல்லுவாங்க. மற்றவங்க சொன்னாக்கா, அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, எங்கிட்ட வந்தனாக்கா அடி விழுது. நான் சொல்லும் போதே சரியாயிடுங்க. அப்படி தான் சொல்லுவேன் அடிக்கடி. நான் சொல்லன்னு கேட்கலன்னு வச்சுங்க, மற்றவங்க சொல்லுவாங்க சரி பண்ணிங்க. அப்போது நம்ம சரி பண்ணிக்கணும். இது ஏன் இங்கே இருக்குது, இது ஏன் இங்கே இருக்குது, ஒழுங்காக வச்சுக்கிறது இல்லை, இது இல்லை, அது பாரு எப்படி இருக்குது, திட்டுனே இருப்பாரா. அப்புறமா ஒரு நாள் இன்டர்வியூ போனார் இவர். யார்? இந்த பையன், படித்த பையன். அங்கே போகும்போது தண்ணி திறந்து விட்டுக்கிறாங்க, சேரெல்லாம் களைச்சிருக்கு. அவன் லைட்டு ஆஃப் ஆகல, லைட்டு அப்படியே எரியுது. அப்புறம் ஆஃபீஸ்கிட்ட வந்தாக்கா பென்சிலெல்லாம் பெனில் இல்லை, எல்லாம் சைடில் போட்டிருக்கு. 3 பேர் இன்டர்வியூ போனாங்க. 2 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, உக்காந்து ஜாலியாக பேசினுக்கிறாங்க. இது வந்தவர் என்ன பண்ணார், காசு இங்கே யாருக்கு விழுந்துக்குது, வாட்ச்மேன் கூப்பிட்டு இருந்தால் யார் காசுக்கு இருந்தால் கொடுத்துருங்க. ஒழுக்கம், டிசிப்ளின், வளர்ந்த வளர்ப்பு. அதுபடி இப்போ தண்ணியாக போய் நீங்கள் வீணா ஆஃப் பண்ணுறாங்க. வேலை வரும்போது திரும்ப வரும்போது சேரெல்லாம் கழிச்சிருக்கு, சரி பண்ணுறாங்க. அவர் சரி பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா வளர்த்துருந்து அப்படி வளர்ப்பு. சரி பண்ணிட்டு போகும்போது அங்கே ஆஃபீஸில் இப்போ உட்காரும்போது அங்கே பெண்ணெல்லாம் கழிச்சிருக்கு, அதெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு உக்காந்துங்கிறாரு. பாஸ் வந்தார், நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் ஜாப் இன்ட்ரிவியூ வானா, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. இங்கே 2 பேர் கோவிச்சுக்கிறாங்க. நான் சார் அவ்வளோ நேரம் உக்காந்துக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்காம இப்போ வந்துன்னு கொடுக்குறீங்க. அவர் சொன்னார், வர வழியில் என்னென்ன பண்ணிங்க, நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் உக்காந்து அட்டாச் பண்ணிக்கிறீங்க, டைமை பார்க்குறீங்க, எத்தனை வாட்டி வாட்ச் பார்க்குறேன், அதனால் சிசி கேமரா பார்த்துன்னுக்கிறேன். ஆனால் இவர் அப்படி இல்லை, காசு எடுத்து ஆள் கொடுத்தாரு, தண்ணி ஆஃப் பண்ணார், சரி பண்ண, இதெல்லாம் சிசி கேமரா பார்த்தோம். அதனால தான் இந்த போஸ்ட் இவருக்கு. இது எப்படி ஒழுக்கமாக வளர்ந்ததுனால தான் இந்த போஸ்ட் கிடச்சிச்சு, இல்லைங்களா? அப்போது அவர் சொன்னார், அந்த பாஸு, உங்கள் அப்பா நல்லா வளர்த்துக்கிறாருப்பா,
நல்லா டிசிப்ளின் வளர்த்துக்கிறாரு. சொன்னவர் அந்த பையன் அழுந்துட்டான். ஓடி வந்து எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டேன். அப்பா, இந்த வேலை கட்சது உன்னால தான்ப்பா, நீ கற்றுக் கொடுத்த இந்த டிசிப்ளினில் தான் எனக்கு அங்கே வேலை கட்சிச்சு. பார்த்தீங்களா அந்த ஒழுக்கம், பார்த்தீங்களா அந்த டிசிப்ளின் அங்கே வேலை கட்சிச்சு. இது உன்னால தான். நான் நினச்சிருந்தேன், நீ சொல்லும் போதெல்லாம் நான் திட்டின்னு இருந்தேன். ஆனால் நீ எனக்கு ஒன்று சொல்கிறது தான் எனக்கு அங்கே வந்து கடைபிடிச்சிருந்தாலே எனக்கு வேலை கட்சிச்சு. இப்போ டிசிப்ளின் பார்த்தீங்களா, ஒழுக்கமாக வளர்க்கும் போது எப்படி ஆசீர்வாதம் கிடைக்குது. இப்படி தான் ஆண்டவர் ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் ஒழுங்காக வளர்க்கும் போது பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா. பிள்ளைங்களோடு இருக்கணும், இல்லைனாக்கா கெட்டு போகிற சான்ஸ் இருக்குங்க. எத்தனையோ பேர் அப்பா அம்மா ஜோம் பண்ணுவாங்க நல்லா சாட்சியா, பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பப்பு அங்கே பசங்களோட சேர்ந்து ஆட்ட ஆடிங்குவாங்க. கேட்டனாக்கா நாங்கள் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறோம், அது எஃபெக்ட்னால பசங்க வந்து கெட்டு போயிட்டாங்க, ஒரு நாள் திருந்துவாங்கன்னு சொல்லிட்டு காத்து இருக்கிறேன். இந்த டைலாக்கெல்லாம் அடிக்கக்கூடாது. நீ தெருவில் விட்டுட்ட பிள்ளைங்கள, நீ பின்னாடியே இருக்கல, அப்போ இப்படி தான் சொல்லக்கூடாது. நீ கூட இருந்து பார்த்துருந்தாக்கா இப்படி போயிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கரெக்ட் இல்லைங்களா? நான் பசங்களை கூட வச்சு நான் வளர்த்துங்க. நான் பின்னாடி இருக்குதா தான் நான் சொல்கிறேன். நான் இந்த வார்த்தையில் நான் சொல்ல முடியாது. நானும் டெலிவரி மினிஸ்டராக பண்ணுறேன் இல்லைங்களா, உள்ளே செய்கிறோம். அதுக்குன்னு சொல்லிட்டு சும்மா சாத்தான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சாத்தான் மேலே பழி போட்டு நீங்கள் இஷ்டப்படி செய்வாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சாத்தான் என்ன தான் பண்ணாலும் சரி, நம்ம ஆண்டை சார்ந்து ஒழுங்காக இருக்கணும். அல்லேலூயா. ஒழுங்காக இருந்தால் ஆண்டை சூப்பராக எடுத்துன்னு போவார். அப்போ பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை எல்லாமே ஆண்டு என்ன செய்வார், அற்புதமாக எடுத்துன்னு போவார். ஒழுங்காக வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, வசனத்தை போதித்து வளர்க்க வேண்டும். வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் சாப்பாடு போடுறீங்க இல்லையோ, டெய்லி ஒரு வசனத்தை காலையில் ஏஞ்சும் போது, இல்லை ஒரு காலையில் ஒரு சாப்டர், சாயங்காலம் ஒரு சாப்டர் நீங்கள் வாசிக்கும்போது, சேர்ந்து வாசிக்கும்போது பிள்ளைங்க வளருவாங்க வசனத்தில். அல்லேலூயா. சங்கீத நீதிமொழிகளை அவங்க நல்லா வாசித்து வந்தானாக்கா அங்கே நல்ல புத்தி, நல்ல நானும் ஆண்ட தருவார். வளர்க்கணும் பிள்ளைங்களை குறித்து பாருங்கள், சொல்கிறேன் பாருங்க. பிள்ளைங்களை நல்லா நீங்கள் ஆண்ட வார்த்தையில் வளரும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் நல்லா கெட்டு போய் இதாக இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரே கவலை, ஐயோ ரொம்ப கெட்டு போயிட்டுக்கிறானே, நல்லா ஆகிட்டா நல்லா இருக்கமே சொல்லிட்டு அவன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து அவ்வளோ பாரம் ஜபம். நான் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அவர் பாரம்லாம் போயிடுச்சு. அவர் சொல்லிட்டார், நான் நிம்மதியாக ஆண்டை கூப்பிட்டா நான் போயிடுவேன் நான். ஏன்னா என் பிள்ளைங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பணத்து இருக்கோ சொத்து இருக்கோ இல்லையோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவருக்கு அவ்வளோ குஷி. அப்போ அப்படி ரட்சிக்கப்படும் போது அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அப்போ பார்த்தீங்களா சந்தோஷப்படுறது. அப்போ ரட்சிப்பு குறித்து அப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன கவலை இருந்துச்சு, ரட்சிக்கப்படணும். அவர் இயேசு மட்டும்தான் நமக்கு காட்டி கொடுத்தார். இயேசுவை நம்பு, ஆண்டவனை கைவிட மாட்டேன். அவர் பாக்கெட்லேருந்து எவ்வளோ தெரியுங்களா, 400 ரூபாய் தான் இருந்தது. அவர் ஹார்ட் அட்டாக் இருந்து போகும்போது 400 ரூபாய் தான் இருந்தது. பசங்க நாங்கள்லாம் சின்ன பசங்க, 16 வயசு பசங்க. எங்கள் அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாரு. அவர் பாக்கெட்லேருந்து 400 ரூபாய் தான். இந்த ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டு இப்போ செக் பண்ணும்போது அந்த 400 ரூபாய் ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. இப்போல்லாம் ஜாஸ்தி. அப்போ சொல்கிறேன் 98ல் 99ல் ஆம்புலன்ஸுக்கு போயிடுச்சு. காசு இல்லை. எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா வந்து ஒரு வீடு வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ், அது வந்து சேலுக்கு வச்சுருப்பாங்க. இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கலாம், அப்படி ஒரு ஃப்ரீ ஹவுஸ் மாதிரி. அந்த ஃப்ரீ ஹவுஸில் தான் இருந்தது. எங்கள் அப்பா இறந்துட்டார். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஏசாப்பா கூட வளர்த்தாரு. ஏசாப்பா சொல்லி இப்போ ஏசாப்பா எனக்கு கை விடல. அல்லேலூயா. பாருங்கள், உங்கள் வீடு காலி பண்ணோம், நெக்ஸ்ட்டு வாடகை வீட்டுக்கு போனோம். 4 பேர், நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் 4 பேர். காசு இல்லை. எப்படி இருக்கும்? அப்பா இறந்துட்டாரு. வீடு என்ன பண்ணுறது? யாரை போய் கேட்குறது? இயேசுவோட கேளுங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டு நம்மளை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. எங்கள் அக்காவுக்கு கல்யாணத்துக்கு டீஜஸ் அங்கிள் அவர் 25,000 ரூபாய் அமைச்சார். அப்பா சாவுக்கு வர முடியல, இந்த காசு நீங்கள் வச்சுக்கொண்டு 25,000 ரூபாய் அமைச்சார். அந்த 25,000 ரூபாய் அக்கா கல்யாணத்துக்கு எடுத்து வச்சுருந்தோம். அக்கா வந்து மாப்பிள்ளை வீட்டில் சொன்னாங்க 30,000 ரூபாய் இருக்குங்கண்ணா. ஐயோ 5,000 ரூபாய் இல்லை. நீ எதுக்குமா 30,000 ரூபாய் சொன்னாங்க? இல்லை, அப்போ தான் அங்கே நல்லா பார்த்துக்குவாங்க. அங்கே 5,000 ரூபாய் என்ன பண்ணுறது? 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அதுதான் இயேசுவை நீங்கள் காட்டி கொடுக்கும்போது, இயேசுவோடு நீங்கள் வளர்க்கும் போது
பிள்ளைங்க வந்து இயேசுவை சார்ந்து வாழ்வாங்க. அல்லேலூயா. அதுதான் உதாரணம் சொல்கிறேன். அப்போது நம்ம வந்து 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும்போது ஒரு போஸ்ட்மேன் வரான், ரெஜிஸ்டர் போஸ்ட் சைன் பண்ணி எடுக்கும்போது இந்த ஜிகினா நோட்டில் $100 நோட்டு ஃபாரின்லேருந்து அனுப்புகிறாங்க. $100 நோட்டு. அப்போது 47 rupees ஒரு டாலர். அப்போ மாற்றும் போது 4700 மீதி 300 700 சில்லறை எல்லாம் பொறுக்கி போட்டு நானும் எங்கள் அண்ணாவும் சைக்கிள் அடிச்சுன்னு போய் மாப்பிள்ளை வீட்டில் போய் கொடுத்தோம். எங்கே கேர்புரம் வந்து இயேசுவே கூட ஆண்டவருக்கு வளர்க்கும் போது, வசனத்தை போதித்து வளர்க்கும் போது பிள்ளைங்க கைவிட்டுறாரு ஆண்டவர். அப்பா கைவிட்டாலும் என் ஏசாப்பா கைவிடலை. அப்போ ஏசாப்பா நடத்தி வராரு இல்லைங்களா? அப்படிதான் நடத்தி வந்தார். இந்த மாதிரி சாட்சி நிறைய சொல்லலாம். அண்ணன் மாதிரி அற்புதம் நடந்தாலும். அப்போ நம்ம 4 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே போஸ்ட் பண்ணி வர்றான். அதான் மறக்க முடியாத சாட்சி. பாடு எவ்வளோ அற்புதம் செய்கிறார் பாருங்க. அப்படி நம்பிக்கை வச்சார். அப்படி நம்பிக்கையில் வைத்து தான் நாங்கள் ஜெபம் பண்ணி வந்தோம். அல்லேலூயா. அப்படி நீங்கள் பிள்ளைங்களை ஆண்டவருக்குள்ள வளர்க்கும் போது ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. தாய் தகப்பன் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக்கொள்வார். அல்லேலூயா. தாயை போல தேற்றுவேன் ஆண்டவர் சொல்லும்போது தாயை போல நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அடுத்தது பிள்ளைங்களை கோவப்படுத்தாமல் வளர்க்க வேண்டும். எபேசியர் 6:4. சும்மா பிள்ளைங்களை என்ன பண்ணக்கூடாது? டார்ச்சர் பண்ணக்கூடாது. சும்மா கோவப்படுத்தக்கூடாது. கோவப்படுத்தி வளர்க்கக்கூடாது. பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக வளர்க்கணும் தான் வேதம் சொல்லுது. கோவப்படுத்தினாக்கா சும்மா உக்காந்தா ஏன்ச்சா குட்டுறோம், எல்லாத்துக்கும் சொல்லி அவங்கள வந்து என்ன தீண்டி விட்டு கோவத்தை படுத்தி அவங்க வந்து கோவத்திலே வளர்த்துன்னு வச்சுக்கோ, நாளைக்கு அவன் கொலகாரனா எடுவான், ரிவெஞ்ச் எடுப்பான். என்னை எப்படி வளர்த்த நீ? உக்காந்து அடிக்கிற, என்ன அடிக்கிற, உக்காராங்க தட்டை எட்டி ஓதுவான், நான் சாப்பிடுங்க, என்ன பண்ணுங்க சொல்றாங்க இல்லைங்களா? பசங்க இப்போ சொல்லுவாங்க, எர்றா வயசாகட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம், வயசாகட்டும். இப்பெல்லாம் ரோஷமாக இருக்கிறாங்க, வயசாகட்டும் அப்போ பார்த்துக்கலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போனா அவங்க கோவத்தை வளர்க்கும் போது மனசுக்குள்ளே என்ன வருது? கசப்பு வயராக்க வருது. வயசாகும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க? டார்ச்சர் கொடுப்பாங்க. இப்போல்லாம் ஏதோ வீடியோஸில் பார்த்தீங்கன்னாக்கா, நியூஸில் பார்த்தீங்கன்னா அப்பனே போய் அடிப்பாங்க. சொத்து குடிக்கலையா, சாப்பாடு தான் இல்லையா, என்ன பண்ணு, நடு ரோட்டில் அடிச்சுக்கிறாங்க அப்பா புள்ளிங்க. இதெல்லாம் காரணம் அது கோவப்படுத்தி வளர்த்துங்க. வளர்ப்பு சரியில்லை. கோவப்படுத்தி வளர்க்கும் போது பிள்ளைங்க வந்து தகப்பன் என்ன செய்றாங்க? அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. அதுதான் பிள்ளைங்களை வந்து கோவப்படுத்தாமல் வளர்க்கணும், ஆண்டருக்குள் வளர்க்கணும், பக்தியை வளர்க்கணும் இல்லைங்களா? செல்லமாக வளர்த்தனாக்கா இதுதான் செல்லமாக வளர்த்துனே தான். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா பெற்றவங்க வந்து பிள்ளைங்களுக்கு நான் ஷூ வேணும், சூப்பராக பெஸ்ட்டாக வாங்கி கொடுப்பாங்க. பெஸ்ட்டு ஸ்கூல், பெஸ்ட்டு எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கணும். ஆனால் அவங்க பெஸ்ட்டாக செய்கிறாங்களா? ஒரு பிஷப் கார்டன் ஸ்கூலில் போட்டாங்க ஒரு பையனை, வளர்த்தாங்க. அம்மா போய் கூட்டின்னு வர போனாக்கா அந்த பையன் சொல்கிறான், சி மை ஹவுஸ் சர்வெண்ட். நாங்கள் பணக்கார பசங்க கூட சேர்ந்து இங்கே வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டு வேலை காட்சி யார்? அம்மாவை. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போவே ஸ்கூலில் மாற்றிட்டாங்க அவங்க, இன்னம்மா ஸ்கூலில் வானான்ட்டு. அப்போ பிள்ளைங்க வந்து பெற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எல்லா இடத்துலையும் மரியாதை கொடுக்கணும். நீ என்னதான் பணக்காரன் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் என்ன நடக்குது? அந்த இடத்துல இதான் பார்க்குறோம். பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோமோ அதுதான் நம்ம ரிட்டர்ன் வரும். நல்லபடியாக வளர்த்து கஷ்டம் சுகம் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தானாக்கா உங்கள் கூடவே இருக்காங்க பசங்க, உங்களை விட மாட்டாங்க. நீங்கள் வந்து ஏய் கஷ்டம் தெரியக்கூடாது, என் பிள்ளைக்கு நான் படுற கஷ்டம்லாம் தெரியக்கூடாது, நீ சுகமாக வாழுமா, உனக்கு என்ன வேணும் நான் பண்ணுறேன், அப்பா நாகிறேன், அம்மா நாகிறேன் சொல்லி 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 பிள்ளைங்களை கெடுக்கக்கூடாது. அப்புறமா கஷ்டம் தெரியாமல் போகும்போது, கஷ்டம் வரும்போது எங்கள் அப்பா அம்மா எங்கே சொல்லி தரலையே, இப்போ நான் கஷ்டப்படுறேன், எங்கள் அப்பா அம்மா பண்ண தப்புனாலும் நான் இப்போ கஷ்டப்படுறேன், கஷ்டம் எல்லாம் தெரியணும். அப்போ தான் எல்லாமே சூப்பராக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம்.
நல்லா வசதியாக இருந்து டக்குன்னு கஷ்டமா இருக்கா இல்லைங்களா? எல்லாமே சொல்லித்தரணும். அல்லேலூயா. கோவப்படுத்தாம வளர்க்கணும் பிள்ளைங்களை மன்னிக்க வேண்டும். பிள்ளைங்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். நம்ம பிள்ளைங்க தானே, விடு மன்னிக்கலாம், சரியாயிவாங்க. அதே ஒரு கஷ்டம் பேசக்கூடாது. நான் மன்னிக்க மாட்டேன், துரோகி, சாவ கூட வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். இதெல்லாம் என்ன பண்றாங்க? மன்னிக்க தன்மை இருக்க, மன்னிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைங்களை மன்னிக்கணும் தான் வேதம் சொல்லுகிறது. ஏன்னா தகப்பன் கிட்ட வந்து மகன் போறான், சொத்தாலாம் பிரிச்சுன்னு போறான், எனக்கு கொடு நான் போறேன், நான் சொத்தால பிரிச்சுன்னு போய் அவன் கெடுத்து எல்லாம் வீணாக்கிட்டு வர்றான். அப்பா என்ன செய்யறாரு? மறுபடியும் ஏற்றுக்கொள்றாரு. வா மகனே, உனக்காக தான் காத்திருக்கேன்னு சொல்லி அவர் கொண்டாடி ஏற்றுக்கொள்கிறார். அந்த மன்னிப்பு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. மகன் வந்துட்டானே, இனிமேல் சரியாயிடுவான், காசு விடு, ஆண்டவர் தராரு, காசு எப்படின்னா சம்பாதிக்கலாம், அது ஒன்றும் இல்லை, என் பிள்ளைங்க தான் முக்கியம், மன்னிக்கணும். அல்லேலூயா. இப்பெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மன்னிப்பு இல்லை. நீங்கெல்லாம் பசங்க ஸ்கூல் லைஃப் மட்டும் தான். அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க? பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போய் மதிக்கிறது இல்லை, தாய் தகப்பனை பார்க்கறது இல்லை, தாயை பார்க்கறது இல்லை. எனக்குன்னா அவங்க பார்த்துக்கிட்டோம், எனக்குன்னா இவங்க பார்த்துக்கிட்டோம், எல்லாம் விட்டுடுறாங்க. அதுதான் ரொம்ப நம்ம வந்து பிள்ளைங்களை மன்னிக்கணும். அல்லேலூயா. திரும்ப மன்னிக்கணும். சில தாய் தகப்பன்னு என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு கொஞ்சம் லெஸ் பட்டவங்க இல்லை, அவங்களும் டார்ச்சர் பண்ணுறாங்க. பண்ணாலும் நாங்கள் மன்னிக்கணும். வயசாச்சு என்ன பண்ணுறது? வயசானவங்க இப்படி தான் பேசுவாங்க, வயசாச்சுங்க இப்படி தான் இருப்பாங்க, இது கூட நமக்கு இருக்கணும். இல்லை அவங்களாம் அப்படி பேசுவாங்க, நம்மளால முடியாது. சில பார்த்தீங்கன்னா சண்டை, மாமியாரும் மருமகள் சண்டைனாக்கா நிற்காது, ஓயாது. எப்போதான் சண்டை. அவங்களுக்கு 81 வயசு இருக்கும், இந்த அம்மாவுக்கு 40 வயசு இருக்கும். நீ எதுக்கு வீட்டு வாசல்கள் வர்ற? சண்டை. ஒரு கிளாஸ் காஃபிக்கு சண்டை, உங்களால் செஞ்சு கொடுக்கணுமா? இதெல்லாம் சண்டை. நீ வீடு எனக்கு எழுதி கொடுக்கல, எப்போ எழுதி கொடுக்குற வீடுக்கு? அந்த மாதிரி எழுதி கொடுக்காம போதே இப்படி திட்டுறா, எழுதி கொடுத்தா நம்ம அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு பயம். இதெல்லாம் நடக்குது. மன்னிக்கிறது இல்லை, மன்னிக்கணும். அல்லேலூயா. மன்னிச்சாதான் எல்லாமே வாழ முடியும். விடு சரியாயிடும். அப்பா அம்மா பார்க்கணும். அப்பா அம்மா சிக்கானாக்கா அவங்களை கவனிக்கணும். பிள்ளைங்க என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஒருத்தர் மேலே தலைபாரம் விட்டுடக்கூடாது. நீ பார்த்துக்கோ. ஆனா கைவிட மாட்டாரு. அந்த பிள்ளை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாரும் அப்பா அம்மா பார்த்துக்கிறோம், அந்த பிள்ளைங்க தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா நாங்களும் வயசாகும் நம்ம பிள்ளைங்க நம்ம பார்க்கணும். நீங்க உங்க அப்பா அம்மாவை கஷ்டத்துலயே எல்லாத்துலயும் பார்க்கும்போது தான் உங்க பிள்ளைங்களும் உங்களை பார்க்கணும். நீங்க உங்க அப்பா அம்மாவை பார்க்காம கண்டுக்காம அவங்க வந்து விட்டீங்கன்னாக்கா சேம் உங்க பிள்ளைங்களும் அப்படியே விட்டுருவாங்க. கேட்டாக்கா நீ என்ன உங்க அம்மாவை பார்த்துட்டியா? நான் பார்க்கலையா? நீ பார்த்துருந்து சொல்லுவாங்க. நான் பார்க்கல, நான் தான் கூட இருந்தேன்னு. உங்க அம்மாவுக்கு எப்படி சோறு போடுங்க தெரியாதா? எனக்கு உங்க அப்பாவுக்கு எப்படி சோறு போடுங்க தெரியாதா? இப்ப மட்டும் உனக்கு ரோஷம் வந்தது, நான் பார்க்கலன்ட்டு ஊரெல்லாம் சொல்லின்னு வர பேசுவாங்க. அப்போ அவங்க அழுவாங்க. எதுக்கு அழுவாங்கனாக்கா, இல்லை என் பிள்ளை பண்ணது நான் தப்புக்குன்னு வரல, நான் பண்ண தப்புக்கு நான் அழுதுன்னுக்கிறேன். இப்படிலாம் நடக்குது இல்லைங்களா? அதனால எல்லாரும் மன்னிச்சுட்டு பேசாம போயிட்டே இருக்கணும். மன்னிக்கும் போது தான் நமக்கு சமாதானம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. சாப்பாடெல்லாம் வந்து இங்கெல்லாம் சாப்பாடெல்லாம் தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஏன்னா சைல்டு டெடிகேஷனுக்காக, பிள்ளை பிரதிஷ்டைக்காக எல்லாம் ஒழுங்கு செய்திருக்கு. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ பேரண்ட்ஸ் பிள்ளைங்க தேவனை ஆராதிக்கும் போது கூட பிள்ளைங்க இருக்கணும். இங்கதான் யோசுவா 8:35 வசனம் சொல்லுது. இங்க மோசே கட்டளையின்படி யோசுவா சபையில் சொல்லும் போது ஆராதிக்கும் போது பிள்ளைங்க கூட இருக்கணும். ஏன்னா பிள்ளைங்களும் ஆண்டவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா. பாத்தீங்களா? சின்ன பசங்களை கூட்டின்னு வருவீங்க. சின்ன பசங்களை கூட்டின்னு வரும்போது நீங்க ஆராதிக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க? நல்லது விதைக்கிறீங்க நீங்க பிள்ளைங்களுக்கு. அவன் வரமாட்டானுங்கிறானா, அதனால அவன் எங்கே விட்டுட்டு வந்துட்டேன், வீட்டில் விட்டு வந்துட்டேன், அவன் வரமாட்டானா, அவன் எங்கே போறானா, அது தப்பு. பிள்ளைங்களை கூட வச்சு நீங்க ஆண்டவர் ஆராதிக்கும் போது, நீங்க ஆண்டவர் ஆராதிக்கும் பிள்ளைங்க பார்க்கறாங்க. நீங்க கை தூக்கி ஆராதிக்கும் போது அவங்களும் ஆராதிப்பாங்க. நீங்க கை தட்டி ஆராதிக்கும் பிள்ளைங்களை கை தட்டி ஆராதிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ உங்ககிட்ட இருந்து நல்லது அங்கே கத்துக்கிறாங்க.
கற்றுக்கும் போது பிள்ளைங்க ஆண்டவரை ஆராதிக்கும் போது எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லைங்களா? பிள்ளைங்களை வளர்க்கணும், நல்லா ஆராதிக்கணும், வளர்க்கணும். அல்லேலூயா. பிள்ளைங்க முன்னாடி சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைங்க முன்னாடி எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். 1 தீமோத்தேயு 2:15. அவங்க முன்னாடி என்ன செய்யக்கூடாது? அவங்க முன்னாடி சரி பின்னாடி சரி அந்த பிள்ளைங்களுக்கு கெட்டு போகிறதுக்கு வழி நாங்கள் உண்டாக்கக்கூடாது. அதுதான் இங்கே பாருங்கள், சபையில் பசங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த பசங்க முன்னாடி நீங்களாம் எப்படி இருக்கணும்? ஒழுங்காக இருக்கணும். உங்களெல்லாம் பார்க்குவாங்க. நான் சொல்லுவேன், பசங்க உங்களை பார்ப்பாங்க, அவங்க முன்னாடி நல்லா இருங்க, உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க பசங்க. அப்போ அவங்களும் வாசிப்பாங்க, அவங்களும் பாட்டு பாடுவாங்க, அவங்களும் பைபிள் வாசிப்பாங்க. இதெல்லாம் கற்றுக்குவாங்க. முன்மாதிரி வேணும். அல்லேலூயா. எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸ் எக்ஸாம்பிளாக இருக்கணும். இப்போ வீட்டில் பசங்க பார்க்கும்போது எங்கள் அப்பா ஆராதனை பண்ணுறாரு, எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுறாரு, அதே மாதிரி அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா ஆராதனை பண்ணுறாங்க, அதே மாதிரி பிள்ளைங்க பாட்டு பாடுவோம் இல்லைங்களா? இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபேமிலியில் இருக்கணும். உங்களை பார்த்து தான் பசங்க முன்ன வருவாங்க. சின்ன பசங்க இருக்க போய் சினிமா கதை பேசுறது, ஊர் கதை பேசுறது, அவங்களையும் திட்டுறது, இதெல்லாம் பேசும்போது பசங்க கவனிப்பாங்க. கவனிக்கும் போது அது பசங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நாம கரெக்ட் இல்லைங்களா? இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அப்போ பசங்க முன்மாதிரியாக இருக்கும்போது அவங்க நல்லா வளருவாங்க. இல்லை எங்கள் அப்பா அப்படி இல்லை, எங்கள் அம்மா அப்படி இல்லை, நல்ல குணங்கள் வளரும் கூட. அது எக்ஸாம்பிள் ரொம்ப இருக்கணும். அதுதான் 1 தீமோத்தேயு 2:15 வாசிக்கும் போது பிள்ளைங்களுக்கு முன்பாக அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்தினாலும் அன்பினாலும் பரிசுத்தினாலும் நிலைத்திருந்து கொண்டு இருந்தால் பிள்ளை பெற்றனாலே ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. இப்போ பிள்ளைங்களெல்லாம் முன்மாதிரி வாழணும். எக்ஸாம்பிள் நீங்கள் தான். அப்போ நீங்க முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சுனா பசங்க பின்னாடி பேசுவாங்க. நீ போய் பேசுனா பசங்க போய் பேசுவாங்க இல்லைங்களா? நீ போய் பேசும்போது கரெக்டாக இருக்கும், ஆனால் பிள்ளைங்க போய் பேசும்போது ராங்காக இருக்கும். இது எந்த நியாயம்? இது கரெக்ட் இல்லைங்களா? அப்போ நீங்க போய் பேசுனா அது கரெக்டு, ஆனால் பசங்க போய் பேசுனா அது பொய். அப்போ அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? நீ போய் பேசுற, அதனால தான் நான் போய் பேசுனேன் இல்லைங்களா? உதாரணம் நிறைய போய் பேசுவாங்க. நிறைய பசங்களுக்கு பச்சை போய் பேசுவாங்க. அவங்க பார்ப்பாங்க அப்படியே, நான் இது பயங்கரம் போய் பேசுறாங்க. அவங்களும் ஓ இப்படி போய் பேசலாமா அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்க போயிருந்தேன்? இருக்கிற உண்மை சொல்ல மாட்டாங்க. நான் சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன். பசங்க பார்ப்பாங்க, சித்தி வீட்டுக்கு போய் எங்க போயிருந்தேன் நீ இல்லைங்களா? அவங்களும் போய் பேசுவாங்க. எங்க போயிருந்தேன்? நான் காலேஜ் போயிருந்தேன். காலேஜே போயிருக்காது. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சினிமா போய் உக்காந்து இருக்கோம். எங்க போய்? நான் காலேஜ் போயிருந்தேன். ஏன்னா நீங்க சொல்ற போய் தான் பசங்க சொல்லுவாங்க. நீங்க முன்மாதிரி இருந்தா பசங்க முன்மாதிரியா இருப்பாங்க. நாம எவ்வளோ நம்ம ஆண்டு பயபக்தி பசங்க பயபக்தியா வளருவாங்க. நாம பண்றதாங்க, நாம பெருசா ஒண்ணு கிடையாது. நாங்க பண்ற தப்பு தான் அங்க பண்றாங்க, அவ்வளவுதான். அப்ப சங்கதி எப்படி வளருது? நம்மளை பார்த்து தான் வளருது. பலத்த சங்கதியா இருக்கணுமா, செம்மையான சங்கதியா இருக்கணுமா, ஆசீர்வாதம் சங்கதியா இருக்கணுமா? அது ஆப்போசிட். அப்படியே பொய் சங்கதி, பாவத்தின் சங்கதி, கோவத்தின் சங்கதி, கொலை சங்கதி, திட்டுற சங்கதி. அப்பா அங்க அப்பா மாதிரியே திட்டுறான்பா, அங்க அம்மா மாதிரியே திட்டுறான்பா, வருது இல்லைங்களா? கெட்ட விஷயம் கூட வருது. அப்பா அங்க அப்பா அங்க தாத்தா மாதிரி பிடிவாதமா இருக்கிறான்பா. அதெல்லாம் நம்ம என்ன அப்படி வளர்க்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. பசங்களை வளர்க்குறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். போயிட்டு அடிச்சுட்டு வந்தானாக்கா என்ன பண்ணணும்? அவங்க மன்னிச்சுடுங்க சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கணும். ஐய் வெக்கமா இல்லை, போய் உதவ வாங்கின்னு வர, போய் அடிச்சுட்டு வர போனா அப்படி சொல்லி கொடுத்தா என்ன ஆகுது? அவன் பெரிய ரவுடி ஆகிடுவான். அவன் அப்புறமா ஏரியாக்கு டான். ஏன்னா நீ சொல்லி கொடுத்தா அவன் ஆகிருக்குது. உன்னுடைய என்கரேஜ் நீ சொல்லி கொடுத்ததுனால தான் அவன் அப்படி ஆகிருக்குது. நீ சின்னதே தப்புன்னு சொன்னாக்கா சரி பண்ணியிருப்பான்ல. ஏய் வானா, ஊர் சண்டை வானா, மற்றவங்கிட்ட போகாத வானா விட்டுரு, மன்னிச்சு விட்டுரு, அவங்க மேலே கசப்பு வச்சுக்காத, கோவம் வச்சுக்காத சொல்லி கொடுக்கும்போது சரியாயிடுவாங்க. சரியாயிடும் போது நல்லா வளருவாங்க.
இவங்க என்ன தெரியுமா, என் பையன் கோலனா இருக்கக்கூடாது, என் பையன் முட்டாளா இருக்கக்கூடாது, அவனும் வீரனா இருக்கணும், நல்லா வீரனாவான், ஜெயிலில் போய் உக்காந்து இருப்பான் அப்புறமா வீரனா, இல்லைங்களா? அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. மன்னிக்க சொல்லிக் கொடுக்கணும். மன்னிங்க, கசப்பு வச்சுக்காதீங்க, பரவாயில்ல விட்டு கொடுங்க. அப்போ நாளைக்கு அவங்க தான் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்படி தக்க வச்சுன்னு வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. கோபம், வைராக்கியம், அவனை பார்த்து ஆவறதில்லை, இவன் பார்த்து ஆவறதில்லை, வெறுப்பு, இதெல்லாம் சொல்லி கொடுத்தனாக்கா அது அப்படியே வளருவாங்க. அப்படி வளரக்கூடாது. அல்லேலூயா. அப்போ கூடவே இருந்து சரி பண்ணாதான், கூட இருந்தால் தான் சரியாகும். நீங்கள் விட்டு பிடிச்சாவே ஆகாது. நான் ஹாஸ்டலில் விட்டு படிக்க வைக்கிறேன், அவங்க நல்லா பெண்ட் எடுத்துடுறாங்க, அப்புறம் உங்களை பெண்ட் எடுத்துருவான். இதெல்லாம் கரெக்டாக கூடவே இருந்து நடத்தணும். அதுதான் பிள்ளைங்களா ஆண்டவங்க நம்ம கையில் கொடுத்துக்கிறாரு, இல்லைங்களா? அப்போ கொடுக்கும்போது கண்காட்சின்னு இருக்கணும். ஸ்கூல் போயிட்டு வந்தாங்களா, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, ஆண்டவர் பிரியமாக நடந்து கொள்கிறாங்களா, இதெல்லாம் கவனிக்கணும். ரொம்ப டார்ச்சர் பண்ண முடியாது, இல்லைங்களா? ரொம்ப டார்ச்சர் பண்ண முடியாது, ஒரு அளவுக்கு தான். ஃபோன் தொடாத. இப்போ டிவி போட்டு பார்க்குவாங்க. ஹேய், டிவி பார்க்கன்னு சொன்னாக்கா என்ன அது டார்ச்சர் ஆகிடும். ஹேய், எல்லா தொட்டது பாவம்னாக்கா என்ன செய்யணும்னு ரொம்ப விட்டுறணும். காட்டுன்னு பார்க்குறியா பாரு, என்ன பண்ணுறேன். அப்புறம் ஆண்டு என்ன செய்வார், அதுதான் கொண்டு வருவார். பார்த்து வெறுத்து அது வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா, இல்லைங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிசிப்ளினாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுத்தா கூட அது கூட கொடுமை ஆகிடுது அவங்களுக்கு. ரொம்ப பரிசுத்தம், ரொம்ப ஓலின்னு சொல்லிட்டு நம்மளை வழியாக்கிடுறாங்கப்பான்னுட்டு. சில விஷயங்களை விட்டு பிடிக்கணும். அல்லேலூயா. விட்டு பிடிச்சனாக்கா அவங்க கரெக்டாக ஆண்ட வசனத்தில் கனெக்ட் ஆகிடணும், ஆண்டவர்கிட்ட கனெக்ட் ஆகிடணும். கனெக்ட் ஆகிட்டனாக்கா ஆண்ட தப்பு எது கரெக்டு சரிப்படுத்திடுவார். அல்லேலூயா. அப்போ பிள்ளைங்களுக்கு முன்பாக நாம் முன்மாதிரியாக வாழ. சபையில் கூட அவ்வளோதான். உங்களை எல்லாம் பசங்க பார்க்குறாங்க, உங்களை எல்லாரும் பசங்க பார்க்குறாங்க. நீங்கள்லாம் இடைஞ்செல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா அந்த ரத்தப்படி ஆண்டவர் உங்களை கேட்பார். நீ பேசுகிற பேசுக்கு, நீ பண்ணுற அட்டகாசுக்கு பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. இங்கே அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. பசங்க நல்லா வளரும் சபையில் கூட. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பாயிண்ட் இருந்துட்டு. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஓகே, சோம் பண்ணலாங்க. மான்கள் நீரோடு. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறு போல். அல்லேலூயா. தேவன் நல்லவர். சங்கீதம் 42வது சங்கீதம் நல்ல ஒரு வசனம். மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறு போல என் ஆத்மா கதறுது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது என் சத்துரு முன்பாக, ஆண்டவரே என்னை கைவிட்டீங்களா ஆண்டவரே, சத்துரு முன்பாக என்னை ஒதுக்கிட்டீங்களா ஆண்டவரே, ஆனால் நான் உண்மை துதிப்பேன் ஆண்டவர் சொல்லதான் இந்த பாட்டு. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறு போல. கதறுதே
தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவன் அப்பா அபிஷேகம் தருகிறீங்க ஆண்டவரே. வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஊழியத்தை அபிஷேகம் செய்கிறீங்க, அபிஷேகம் செய்கிறீங்க. என் தேவன் அப்பா அபிஷேகம் தந்து மகிமை நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. ஒவ்வொரு இடத்துக்கும் வாஞ்ச இருக்கும்போது அவர்கள் எல்லாம் அபிஷேகம் தருகிறீங்க. அபிஷேகத்தை நிரப்பியதாக, அபிஷேகத்தை நிரப்பியதாக, ஒவ்வொரு பலப்படுத்துறாங்க. தேவ சமாதானம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை நடத்துறாங்க அப்பா. நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. என் தேவன் நீங்க நல்லவர் அப்பா. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி அப்பா என் தேவன் வேதத்தின்படி அப்பா இந்த தந்தகாமுக்கு சோத்திரம் அப்பா. பிள்ளைங்களை கோவப்படுத்தி வளர்க்காமல் அப்பா பிள்ளைகள் ஆண்டவர் நல்ல ஒழுக்கம்படி வளர்க்கும்படியாக அப்பா, நல்ல சங்கதியாக வளர்க்கும்படியாக என் தேவன் அப்பா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வளர்க்கும்படியாக என் தேவன் அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே சமுதாய ஒப்பு கொடுத்து அப்பா சாமியல் அப்பா அண்ணாலாம் எப்படி ஒப்பு கொடுத்து வளர்த்தார்களோ அது போல பிள்ளைகள் ஆண்டவரே சமுதாய ஒப்பு கொடுத்து வளர்க்கும் போது என் தேவன் ஆசீர்வதிக்கிறீங்க, என் தேவன் ஆசீர்வதிக்கிறீங்க. எங்க பிள்ளைங்களுக்கு நீரே தகப்பனா இருக்கிறீங்க, நீரே தாயா இருக்கிறீங்க. எங்க பிள்ளைங்களுக்கு நீரே ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீங்க நல்லவர் அப்பா. அப்படியே செய்வீங்க, அப்படியே நடத்துவீங்க ஆண்டவரே அப்பா. இந்த லைவ்ல பாக்குறேன் அப்பா அநேகரை தொடுகிறதாக அப்பா. எந்த மூலையில இருந்தாலும் சரி பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் சொல்லி அப்பா கற்றுக் கொடுப்பீராக. ஆசீர்வதியும் அப்பா. பிள்ளைங்களை குறித்து கவலை வேண்டாம், பிள்ளைங்களை குறித்து கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். பிள்ளைங்கள் தேவன் பாதுகாப்பார், தேவன் நடத்துவார். இயேசு ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும் போது பிள்ளைங்களுடைய ஆஸ்தி எல்லாம் இயேசுவே தான், அவர் நடத்துவார் என்று நம்பிக்கையில அப்பா என் தகப்பனை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த போல அப்பா என் தேவன் ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கு சொல்லி தரும்போது ஆசீர்வாதமாக இருப்பாங்க ஆண்டவரே. என் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பது போல மற்றவர்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாதத்தை ஒப்புடுறேன், எல்லாரும் ஆசீர்வதிப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம்.